Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. இந்த பச்சை கலர் பட்டு நல்லா இருக்கே. எம்மா, பக்கத்துல இருக்க பிஸ்தா கலர் நல்லா இருக்கு, அதை எடுக்க சொல்லுமா. இருட்டி, உங்க அத்தை கடையில எடுத்துட்டு இருக்கா. ஏதாவது சொன்னா உங்க அப்பட்ட போய் சொல்லி கொடுப்பா. அப்புறம் அவர் கடையில கிடந்து ஆடுன்னு ஆடுவார். இது என்னது எடுக்கான்னு பாப்போம். இதுவா மேடம்? இது சூப்பர் சில்க்ல உள்ளது மேடம். பார்டர் ஹை பார்டர் மேடம். கீழ இருந்து பாதி வரை பார்டர் வந்துரும். வெரி வெரி குட் குவாலிட்டி மேடம். ஃபங்க்ஷனுக்கு செம்மையா இருக்கும் மேடம். இதத்தான் நானும் சொன்னேன். பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு இதை கேட்டுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. நம்ம தான் பெரிய ஆளா இருக்குமே. நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு எடுப்போம். வேற எல்லாரும் என்ன எடுக்கணுமோ எடுக்கட்டும். அந்த பட்டு இந்த பட்டு எடுக்காதியோ. கூரை பட்டு ஜலியா எடுத்து விடுங்கடி. பாரம்பரிய பட்டா விடுங்க. எடுப்பால் வயலி மினுக்கு மினுக்குன்னு மினுக்கு மினுக்கு பட்டுலாம் உடுக்காதிய. கூரை பட்டு எடுத்து விடுங்க. தாச்சி வேற கூரைப்பட்டு வாழைப்பட்டு வாட்டு வீடுபட்டு மாடி வீடுபட்டுன்னு. எம்மா, அந்த பிஸ்தா கலர் எடுமா. செம கலரா இருக்க, அடிபடியா இருக்க. உடுத்தம்னா எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்ப்பாவ. மோர கணக்கு இருக்கு, வேற பட்டே இல்லாமல இதை எடுத்து வச்சிருக்க. மைனி, இந்த பட்டு எப்படி? சூப்பரா இருக்கு மைனி. நல்லா ஆரி ஒர்க் வச்சு பிளவுஸையும் போட்டுக்கிட்டு அங்கே இங்கே மண்டபத்துல நடந்தோன்னு வைங்க, எல்லாவளும் நம்மளையே பத்தி எந்த கடைன்னு கேட்பாளுவோ. இதையே ரெண்டெண்ணம் சொல்லிடுவோமா? இது நல்லா இருக்குது, ஆனா எனக்கு இது பெரிய பார்டர் வச்சது பிடிக்காத. என்னது? எத்தா, அந்த பிஸ்தா கலர் இன்னும் அழகா இருக்கு பாருங்க, அதை எடுங்க. இது இந்த பிஸ்தாவா? ஏ கடைக்கார அண்ணாச்சி, அது நல்லா இருக்குவா இது நல்லா இருக்குவா? ரெண்டுமே நல்லாதான் மேடம் இருக்கு. இது லேஸ் கலர்ல இது என்னது ரோஸ் கலர் கொடுத்த மாதிரிலாம் இருக்குவே. என்ன மைனி சொல்லுதியா? இந்த கலர் அழகு போல இருக்கு, அது நல்லாவா இருக்கு? பஞ்சு மிட்டாய் கலர்ல திங்கிச்சா இங்க வந்து நின்னுதா போலலாம் இருக்குவே. இது அழகு போல இருக்கு, இதை எடுப்போம். இதை விட அந்த பிஸ்தா தான் எனக்கு ஒரு கண்ணா இருக்குது. நம்ம வேணா பிஸ்தா கலரை இதையும் கொடுத்து பாப்போமா? ஆமா, உடுத்து பார்க்க சொன்னா அவங்க பார்த்து விடுவாங்க. எத்தே கெட்டி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை எடுங்க. என்னத்தை எடுங்க அப்போ? ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வந்து சரியா இல்லையான்னு சொல்லுது. எனக்கு அந்த கலர் பிடிக்கல மைனி, நீங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க. கேட்டு என்னடி கோவத்துல போறாவ? கோவத்துல போனா பாட்டு, எனக்கு தானே கல்யாணம். பொண்ணுக்கு அம்மா எப்படி இருக்காவன் தான் எல்லாரும் பாப்பா. தியானமே உனக்கு நல்ல அழகை பட்டா எடுக்க சொல்லுவாவ. நீ பேசாம இது எடுமா, இந்த பிஸ்தா கலர் எடு, அது அழகா இருக்கு பார்த்துக்கோ. இது சும்மா போட்டுக்கிட்டு செடி உங்க அப்பா காதுல ஊனு ஊழ விட்டான்னு வையி, அவர் இன்னைக்கு புள்ள என் உயிர் எடுத்து தொலைஞ்சிருவாரு. உனக்கு பிடிச்சது என்னத்தையா உன்னை பாரு. தங்கச்சி எங்க? அவளை கூட்டிட்டு நீ அவளை பாருங்க. நான் அந்த அவளை போய் சமாதானம் பண்ணிட்டு வர செல்ல இதா இருக்கம்மா எனக்கு. என்ன இருக்கட்டு, நாங்க பாத்துட்டு வந்து ரெண்டாவது வாங்குறேன். மேடம், இதெல்லாம் சாதாரணம் தான் மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. கல்யாணத்துக்கு துணி எடுக்க வரேன்னு உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா குடும்பமே வரும். இங்க இருந்து போகும்போது எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு முடிய பிடிச்சி இழுத்து கொண்டையை பிடிச்சி அறுத்துக்கிட்டு அட்டியை போட்டு மிதியை போட்டுக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்பியே போவாங்க. உங்களை மாதிரி 1000 பேரை நாங்க பாத்திருக்கோம். சர்வ சாதாரண தான், டென்ஷன் ஆகாம பார்த்து எடுங்க மேடம். சரிதான், ஊரே இப்ப இப்படிதான் தெரியும் போல. இது சரி, நாங்க போய் பார்த்துட்டு ரெண்டாவது வந்து எடுக்கன்னு. உனக்கு பிடிச்சது எடுக்காம போறது. ஏமாக்கா ஒரு கப்பு காப்பிடாமா? பாட்டி சும்மா சும்மா காப்பி தர மாட்டாங்க. இடியாரு, துணி எடுக்க வந்தா துணி எடுக்க வேலையை மட்டும் பார்க்கணும். நான் 10 நேரம் காப்பி கொடுக்கணும், 15 நேரம் காப்பி கொடுக்கணும், எவரும் கனவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவளே துணி கடையில் இருக்கக்கூடிய ஏமாக்கா காப்பிட்டா வயிறு பச்சிக்குது. நாங்க கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்துருக்கோம், நிறைய எடுப்போம். காப்பிட்டா சொன்னா உடனே இப்படி சொல்லத பாரு. எத்தனை கப்பு காப்பி குடிச்சாச்சு இந்த ஆச்சி? எந்த ஊரோ? ஓகே ஓகே, கல்யாணத்துக்கா? ஓகே மேடம், நாங்க சொல்லுதே கொண்டு வந்து தருவாங்க. சொல்லு சொல்லு, 1 கப்போ 2 கப்போ தாங்க. வயிறு பசிக்கு சூசு கிச்சு இருந்தா தாங்க. அக்கா காப்பி கொடுங்க. ஆமா, காப்பி கொடுங்க அந்த பாட்டிக்கு. 7-8 கப்பு குடிச்சாச்சு. ஓனர் யாசிகார் மேடம். பாட்டி வெயிட் பண்ணுங்க பாட்டி. சரி, 1 கப்பு கொடுங்க, பாத்துக்கலாம். 1 கப் காப்பி கொடுங்க. வல்லேலக்கா ஜலக்கா மதுரக்கா அட்ராஸ் இருக்கும். எந்த ஊர் மக்கா உனக்கு? எனக்கா? உனக்கு தான் பக்கத்துல நீ என்ன இருக்கா? அது காப்பி குடிக்கலாம் தொண்டையில ஒரு மாதிரி நிட்டுக்கிட்டே இருக்குமா, அதான் ஒரு வியாகத்துல ஒன்று யாச்சு விட்டே. சரி, எங்க ஊரு? நாங்க கன்னியாகுமரி. கல்யாணத்துக்காண்டி கோவா கொஞ்சம் பாட்டு நல்ல கல்யாணம். ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா சும்மா காப்பி குடிச்சா அவங்க திட்டுவாங்களா, அதுக்கு தான் சொன்னேன். எங்களுக்கு மதுரை பக்கத்தில், நாங்கள் சும்மா கோவா வச்சு திபக்க வந்தோம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். அப்படியா?
கோவாவை சுற்றி உட்காந்தவிய கடற்கரையில எல்லாம் துணி எடுக்க போவ. நீங்க என்ன இந்த கடை கொண்டிருக்கியா? நல்லாவா இருக்கு. அம்மன் சட்டைக்கு பிரோஜனம் கிடையாது. நாங்க சேவன் கல்யாணத்துக்கு அடி வந்து கிடக்கோம். நீங்க அங்க போய் பாருங்க. இந்த கடற்கரையில மணல் கிட்ட கடைசி கடையா இருக்கு. முந்தின கடை அழகோட இருக்கும். ஒருத்தர் உள்ளவங்க கூட்டிட்டு இருப்பாங்க. அந்த கடைக்கு போ. டாப்பெல்லாம் குறைஞ்ச டாப்பா இருக்கு. விலை குறைஞ்சிருக்கு. அப்படியா பாட்டி? சரி நான் அப்ப போறேன் பாட்டி. மீனாட்சி அக்கா, நம்ம கடற்கரை பக்கத்துல நிறைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நல்லாவே இல்லையா? அந்த ஆச்சி சொல்லுதாவ கடற்கரை பக்கத்துல அழகு போல துணி இருக்க. வாங்க அங்க போவோம். மீனாட்சி அக்கா, ஆட பைக்கார சிரிக்குமோ என்னைய மாட்டி விட்டு போறா. எங்க காப்பி கட்டா முறைக்கல. அது நான் சொல்லல, அவன் வேற யாரும் சொல்லிட்டு போறா. மீனாட்சி அக்கா வாங்க நம்ம வேற கடைக்கு போவோம். இந்த பட்டு புடவை கலர் சரியில்லையா? ஏ நல்லா இருக்கும். ஊதாக்கு உடுத்துனா எடுப்பா இருக்கு. எடுக்கா என்ன மாத்தி ஊதா எது அம்மா என்னம்மா இந்த Dress உனக்கு நல்லா இருக்கான்னு பாருமாக்கா. பச்சை கலரு கோல்டு கலரு எடுப்புல இருக்கும். தூக்கி கட்டும். இது நல்லா இருக்குன்னா பாரு. சட்டை மட்டும் எடுத்து பைசா எடுத்து போவோம். எவ்வளவு நேரம் கடையிலே நிக்க காலெல்லாம் உடையு விட்டு. எம்மா எனக்கு பட்டு புடவை வேண்டாம். போவோம். கல்யாணத்துக்கு பட்டு பாவாடை தான் போடுவாவ. ஏடு அழகா இருக்கு. இந்த கலர் பாருமாக்கா. ஆமாடி கலர் அழகு போல இருக்கு. எடு எம்மா பாவாடை சட்டை எனக்கு பிடிக்கலம்மா. பட்டு பாவாடை உடுத்திட்டு கசகசன்னு இருக்கு. எனக்கு வேண்டாம். ஏன்னா பாவாடை சட்டை வேண்டாம். பிராக் இருந்தா கொடுங்க. முக்கா பிராக் நீல பிராக்லாம் கொடுங்க. எம்மா எனக்கு பிராக்கும் வேண்டாம்மா. என்ன மேடம் பாக்குறிய? ஏடி பிராக்கும் வேண்டாம் பாவாடை சட்டையும் வேண்டாம்னா பின்ன நைட்டி அட்டி உடுப்ப. என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணும்? யாருக்கு டக்குனு எடுக்கலாம்ல உடா. எம்மா நானும் மதிசும் ஒண்ணு போல பேண்ட் சட்டை போட போறோம். எனக்கு பேண்ட் பேகி பேண்ட் டீ-ஷர்ட் வேணும். ஏ அம்மா ஆம்பளை பிள்ளைகள சட்டை எப்படி போடுவா பொம்பளை பிள்ளை? இப்போ அது ஃபேஷன் தான் மேடம், எடுத்து கொடுங்க. பாட்டி ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆடிச்சு போடுவே. உலக பட்டு பாவாடை சட்டை எடு. நான் பார்க்கணும். போமா நான் அவன் கூட போய் துணி வாங்க போறேன். என்னது இந்த பிள்ளை? ஊதா ஊதா பாரு லட்சுமி அக்கா, உன் மவ இப்படிதான் செய்யா. ஆரம்பத்துல இருந்தே கண்டிச்சு வைக்கேன் கேட்க மாட்டேக்கா. இப்ப அது ஃபேஷன் தான் மேடம். ஆம்பளை பையில சட்டையை பொம்பளை பிள்ளைல போடதான் ஃபேஷன். என்ன மானங்கிட்ட பேசணும்? என்னே ஒரு சுடிதார் போட்டுட்டு நரைச்ச முடியோடி ஒருத்தங்க வராவியல்ல, அவிய வந்து பெரிய பெரிய புடவை 50,000 ரூபாய் புடவை எல்லாம் பில்லு போடுவாவ. போட்டு கொடுக்காதிய. அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இது ஆர்டர் பீஸ்ன்னு சொல்லிருங்கண்ணா. மேடம் என்ன வேணும் மேடம்? என்ன அந்த அண்ணன்ட்ட பதில் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே நிக்குதாவ. அவங்க சோ பீஸ் மேடம், அவங்க அப்படிதான் நிப்பாங்க. நீங்க சொல்லுங்க என்ன கலெக்ஷன் பாக்கீங்க, என்ன ஃப்ளோருக்கு போகணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மேடம். அது டவுட்டு ஒன்றும் இல்லை. இந்த அண்ணா சுடிதார் போட்டுட்டு ஒரு வானநில கலர் மாதிரி போட்டுட்டு ஒரு மாதிரி லேஸ் கலரில் போட்டிருக்காவில்ல, அது எங்கள் மாமியார் தான். ஏற்கனவே 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காவ. என் மாப்பிள்ளை தான் கணக்கு கொடுக்கணும். இப்போ 50,000 ரூபா 60,000 பட்டு போடவையா தூக்கிட்டு நிற்காவ. அவைய வந்து ஏதாவது இதுக்கு மேலே பில்லு போட்டாவன்னா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ஆர்டர் சோல்டு, அப்படி இப்படின்னு இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, பயந்து வச்சுட்டு போயிடுவாவ. சாரி மேடம், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது மேடம். ஓனர் கேமரால பார்த்துட்டு இருக்காங்க மேடம். எங்களுக்கு சேல்ஸ் தான் முக்கியம். என்ன உங்களுக்கு சேல்ஸ் முக்கியம், எங்களுக்கு பணம் முக்கியம்ல. அவைய பணம் கொடுத்தா பரவாயில்ல, ஏற்கனவே எடுக்க அங்கே தோண்டிக்கிட்டா வரும். என் மாப்பிள்ளலாம் பணம் கொடுக்காவ சொல்லுங்க, இல்லைன்னா நான் பெரிய சண்டையை இழுத்து விட்டுருவேன். நீ சும்மா இருக்க வேண்டியதுல பத்திரலி. என்ன பிரச்சனை? என்ன சவுண்டா கேக்குது? என்னை தள்ளுங்க தள்ளுங்க. நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். உன் பண்டாட்டி பேரு இவன் மாதிரி பேசுவா. எனக்கு பிடிச்ச சிலை தானே எடுக்கணும். உன் தங்கச்சி ஒன்று சொல்லுதான் அவன் மூஞ்சி ஒட்டிட்டு போறா. பாத்துக்கோ ராசமலை, எல்லாத்துக்கும் இப்படி இது பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்தா இங்கதான் இருப்பேன், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். பாரு பத்திராளி, எங்க அம்மைக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அவ்வளவுதான். ஏமா உங்களுக்கு என்ன சேலை பிடிக்குமோ நீங்க அதை எடுங்க. இப்போ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவள் அதை எடுக்கட்டு, நீங்க போங்க. நீ அவளும் ஒன்று போல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தங்கச்சிட்டையும் சொல்லிடுங்க, இங்கே யாரும் ஒன்று போல கொடுக்காண்டா. பிடிச்ச சேலையை எடுத்துக்கிட்டு பில்லுக்கு துண்டை கொண்டு வந்து தாங்க, நான் கொடுக்கேன். நான் அப்படி செய்யலைங்க. அழாத டீ பத்திராளி, ஏட்டி எங்க அம்மையை சமாளிக்கதான் அப்படி நான் சொன்னேன். அப்ப நீங்க கத்தி கத்தி என்னைய ஏசிக்கிட்டு இருந்தீங்க. ஏடி உன்னை என்ன ஏசலன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா என்ன நினைப்பா,
அப்புறம் ஒரே சீலையை எல்லாரும் உடுக்கணும். அவள் எடுத்த அந்த பெரிய பாட்டு புடவையை தான் நீயும் உடுக்கணும். அதுக்கு தான் ஏசி தனித்தனியாக அவியலுக்கு பிடிச்சதை உடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்குமா எடுது. எல்லாரும் 2000 3000 எடுப்பா, நீ 5000 10,000 எடு. நான் பைசா கொடுக்கேன். என் பொண்டாட்டி கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுப்பேன்? ஏங்க நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். நேத்தை கூட போன்ல யூனிவர்சிட்டியில பார்த்தேங்க. குண்டா இருக்கவே பொண்டாட்டி மேல நல்ல பாசமா இருப்பவேன்னு. நீங்க ரொம்ப பாசமா இருக்க. சரிங்க, எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுத்துக்கிடுவேன். சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு விலகுங்க. என்னாச்சு, சண்டையா? இல்ல இல்ல இல்ல. ஏக்கா ஏங்கா? அது ஒண்ணு இல்ல, சும்மா அவிய அம்மா கடந்து உளறிட்டு கிடந்தாவளா, இவாளு சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு சண்டை போட்டாவ. ஆமா, நீ துணி எடுத்து முடிஞ்சா? ஆமாக்கா, பில்லு கொடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது பில்லு பைசா குறைவா இருந்தா சொல்லு, அவட்ட சொல்லி வாங்கி தரேன். இல்லக்கா, உங்கள்கிட்ட எந்த பைசா வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம். ரொம்ப அப்போ போட்டு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லக்கா. எல்லாரும் பிள்ளையும் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம். லட்சுமி அக்கா அவன் மவனுக்கு துணி எடுத்திருக்கா, அவளுக்கு சேலை பார்த்துருக்கா. என் பிள்ளைகளுக்கே மாப்பிள்ளை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ முடிஞ்சிருக்கா. சரி சரி, என் மாப்பிள்ள இருக்குதுலே விலை கூடின பட்டு புடவையா எடுக்க சொல்லியிருக்காரு. நான் போய் அதை போய் எடுக்க. என் மாமியார் மட்டும் எங்கேயாவது இருந்து பாத்துறாம நீ பாத்துக்க வள்ளி. சரிக்கா, வாங்க, நல்ல நல்ல புடவையெல்லாம் இருக்கு, வாங்க பார்ப்போம்.